لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இமயம் தொட்ட இமாம் ஈசா ஹஜரத்திற்கு இரங்கற்பா. இது ஈரம்பட்ட இதயத்தின் ஒரு உதயம். நபி பெருமானையும் நபி தோழர்களையும் நல்லோர்களையும் நாளும் பொழுதும் நயம்பட நவின்று நம் நெஞ்சில் நாளெல்லாம் நிலைநிறுத்தி கருவறை முதல் கல்லறை வரை கடுகளவும் கலப்படம் இல்லாமல் கண்முன்னே காட்சிப்படுத்தி கல்பில் கனல் துருத்தி கண்ணீர் கசிய வைத்து களங்கமற்ற இறைவனை துதிக்க கரைகளற்று மனம் தெளிய கனிவுடனே பணிவுடனே கண்ணியமாய் முத்தலைமுறைக்கு முத்தாய்ப்பாய் முன்னின்று தேவைகளை சேவையாய் செய்த உடுமலையின் கண்ணியமே, ஒப்பற்ற புண்ணியமே, பூமான் நபியின் பூர்வக்குடியே, கனவிலும் கண்டிராத உன்னத உறவாக ஒப்பில்லா இலக்கணமாக தங்கத் தமிழில் வைரமொழி அரபை கோர்த்து தனது தப்பில்லா முத்துச் சொற்களால் அறிவு மாலையை அன்றாடம் அணிவித்தீரே, எங்களை குளிர்வித்தீரே. தலைக்கு மகுடமென உடுமலைக்கு சிறந்தீரே, உன்னதமாய் திகழ்ந்தீரே. தன்னலமின்றி பிறநலன் கருதி பிரதிவாரம் வியாழன் பிரத்யோக வெள்ளி பிறைதெறிந்தால் ஒவ்வொரு அந்திப்பொழுதும் தன்னிகரில்லா தனியோனையும் தன்னிகரற்ற தூதரையும் தன்னையறிந்த தவஞானிகளையும் தவறாது உருப்பிட்டு தூண்டுதல் கொண்டு வேண்டுதல் வைப்பீரே. புரியாத புதிரெல்லாம் உங்கள் புன்னுவரலால் புகுமன்றோ மனதில் எங்கள் செல்லரித்த நெஞ்சை புல்லரிக்க வைத்து பூரிப்பில் அடைத்து இப்பூர்வீக பள்ளியை பெருங்களிப்புக்குள் புகுத்திடுவீரே. தலை கணத்துடன் இருக்காதே, தலைவனை குறித்து கவனத்துடன் இரு என்றே. எதுவும் உனக்கு உதவா உயிர்விடும் வேளையிலே கருணையாளனையும் காத்தமுன் நபி எம்பெருமானையும் என்னாலும் எப்பொழுதும் நினைவில் வை. அதுவே மன்னவராயினும் மார்க்கமறியா மனிதராயினும் மன்னரையிலே மாபெரும் துணை என்றீரே. வரியோன் பசி செல்வந்தனின் பிணி என்ற வைர சொற்களை வாரி இறைத்த பாரிவல்லலே, நம் பாரி கஜரத்தின் மிக நெருங்கிய செம்மலே. மந்திர சொற்களால் எந்திர காலத்திலும் தந்திரமாக சொல்லி சோர்வடையாமல் சொக்கி வைத்த சுந்தரரே, கண்விழி மூடும் முன் கனவில் தோன்றி கருத்துடன் கற்பித்தீரே. தலைமை நான் இல்லை, ஒப்பற்ற ஒருவனை சந்திக்க தயாராகிவிட்டேன் என்று தனித்துவமாய் சூட்சமமான வாழ்வை சூசகமாக கடந்த சூஃபியே. இமயம் தொட்ட இமாமை இமயம் தொட்டது, இது இம்மையின் முடிவா? இப்படியும் ஒரு முடிவா உடுமலைக்கு? ஊருக்குள் வெறுமை தொற்றிக்கொள்ள இது ஒற்றவனின் ஒப்பற்ற முடிவு என இங்கு உள்ளவர்கள் தேற்றிக்கொள்ள மடை திறந்த வெள்ளம் போல் கண்ணீர் பொங்க கடைகோடியில் வாழும் மாந்தரும் காண வந்தரனே தங்கள் வதனமுகத்தை. பள்ளிக்கு அண்டிராத பலாயிரம் மக்கள், பள்ளியே கொண்டிராத கூட்டம், மீண்டும் மீண்டும் அலைமோதும் கூட்டம். மாண்டவர்க்கு இனி மறுபிறப்பு இல்லையே, மகசரில் தானே மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாத்து ஜனாசா ஃபர்லுக்கு பாயா. அகங்காரம் அளிக்கும் இந்த ஓங்கார ஒற்றை சொல் பூர்வீக பள்ளியிலே உங்களுக்காக ஒலித்தது. அது ஊரையே ஒழுக்கியது. ஒரு வழி அறியா பதறியது, மறுவழி அறியா திரணியது. இம்மையை விட மறுமை முக்கியம் என்றா மறுக்காமல் சென்றீர். 3 தலைமுறை கூட்டம் முடிவில்லாமல் தொடர்ந்திட முடிவுற்றது எல்லை. ஆம், முத்தலைமுறையின் முத்தாய்ப்பான தலைவனின் முடிவில்லா சேவை. எல்லை கடந்த பாசமும் நேசமும் உடுமலை எல்லை வரை சென்றது. எல்லையில்லா பெருங்கரணியே, ஏகாந்த பரம்பொருளே, எங்களின் ஏந்தல் நபி பொருட்டால் பிழை பொறுத்து எங்கள் இமாமை ஏற்றிடுவாய். தடையில்லா தரஜாவில் தயவு கூர்ந்து. ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன். வரும் தலைமுறை வாகனத்தில் ஏற்ற இரு தலைமுறை இடறிய கண்குடல் இதழுற்று நோக்க இனம் புரியா துயரத்துடன் இமாமின் புனித உடல் இடம் மாறி சென்றது. இறைவனை சந்திக்க கனத்த இதயுடன் கடக்க மரத்த கடந்து சென்றது இந்த கடினமான இரவுகள். எத்தனை இரவுகள் கற்பித்தாய், எத்தனை இரவுகள் உயிர்ப்பித்தாய். திக்குராக திருக்குரான் விளக்கமாக திருநபி சொற்பொழிவாக மொத்தமும் கடந்தனவே மெத்தம். பிழை பொறுத்து எங்கள் இமாமை ஏற்றிடுவாய் கடலில்லா தரஜாவில் தயவு கூர்ந்து.
இறைவனை சந்தித்து கனத்த இதயத்துடன் கடக்க மறுத்து கடவுள் சென்றது அந்த கடினமான இடங்கள். எத்தனை இரவுகள் கற்பித்தார், எத்தனை இரவுகள் நீட்டித்தார். திக்ராக, திருக்குரான் விளக்கமாக, திருநபி சொற்பொழிவாக, மொத்தமும் கடனாகவே எத்தனமாகவே இருந்தோமே. இமாமை வேட இல்லத்தார்க்கு ஒருமையுற்ற நிலையில்